ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் டெஸ்ட்டு 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுறவங்களுக்கு தெரியும். கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அந்த டைமில் OMR ஷீட்லேயோ அப்படி இல்லைனா நோட்லேயோ நீங்கள் ABCD குறித்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என்னோடய மார்க் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். கொஷின் ஆன்சர் தனியாக வச்சுருக்கேன். லாஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு என்னோடய ஆன்சருமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுமே ஒன்று நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதை கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாய்ஸ் ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நீங்களே கொஷின் படித்து கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் படித்து அட்டன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு நான் படிக்கிறதும் உங்களுக்கு ஓகேனா நான் படிப்பேன். கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கங்க. ஃப்ரீ டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறதுக்கும் தென் TNPSCக்கு ஒரு சிலதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெட்டீரியல் தென் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த டெலகிராம் சேனலில் ஒரு சில மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே அதில் ஒரு சில மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம உடனே வீடியோ அப்டேட் பண்ணும்போது நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்க மறந்தால் கூட டெலகிராம் சேனல் பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் வீடியோவை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நேற்று பார்த்திங்கன்னா இந்த 50வது கொஷினோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி 51வது கொஷின். ஓகேங்களா? அதாவது நேற்று ஒரு கொஷின் பேப்பரில் 100 கொஷின் இருக்கும் இல்லைங்களா? அதில் 50 கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க. அடுத்த 50 கொஷின் தான் இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. முதல் வினா, நிறுத்தற்குறிகள் அறிக. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. எந்த இடத்துல நீங்கள் நிறுத்தற்குறிகள் யூஸ் பண்ணணுன்றதை 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல். இங்கே கம்மா வந்திருக்கு. முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. இதுக்கு நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இங்கே கம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. அடுத்து 52வது வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல் இதற்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல் இதற்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அழைப்பு மணி. காலிங் பெல்லுக்கு தமிழில் அழைப்பு மணி. அடுத்து 53வது வினா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டுபிடி. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு செய்முறை, ரிப்பீட் மீண்டும், ஆன்சரை விடை. ஓகேங்களா? இது ஃபுல்லாமே ஆங்கில வார்த்தைகள். அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகள் நம்ம ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன விடை? ஏவல் விடையா, உருவது கோரல் விடையா, உச்சது உரைத்தல் விடையா, இல்லை நேர் விடையா? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய்ன்னு ரிப்பீட் பண்ணுறது ஏவல் விடை. செய்வேன்னு சொன்னால் நேர்விடை, செய்ய மாட்டேன்னு மறுத்து சொன்னால் மறைவிடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல். இதில் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக நிறுத்தற்குறிகளை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் டி, கலாம் ஐயாவை காண்பதா ஒரு வியப்புக்குறி, எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஓகேங்களா? அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல் அறிக. மோர்ஃபெமி. ஆன்சர் ஆப்ஷன் டி, உருபன். ஓகேங்களா? அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் 1 மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் மட்டும் தவறு.
ஆன்சர் ஆப்ஷன் சி. இது மட்டும் தவறு. கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, கில்ட் வணிக குழு. இதில் டாக்குமெண்ட்னா பணம்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்னா பணம் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது இங்கே பொருந்தாததா, இல்லை சரியானதா, தவறானதா, பிழையுள்ளதா, பிழையற்றதா, அதை நீங்கள் கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் கொடுத்துருக்காங்க. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கொடுத்துருக்காங்க. கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. இந்த 4ல் எது தவறானது? பொருந்தாததுன்னா தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விழலுக்கிறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். இங்கே பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே கரெக்டு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல இணக்கமா, ஒற்றுமையா, பகைமையா, வலிமையா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பகைமை. நகமும் சதையும் போலனா ஒற்றுமை வரும். எலியும் பூனையும் அப்படின்னு வந்ததுன்னா பகைமை. எவ்வகை வினை? கவிதா உரை படித்தால். கவிதா உரை படித்தால் இது செய்வினையா, எதிர்மறை வினையா, பிறவினையா, செயற்பாட்டு வினையா? கவிதா உரை படித்தால் செய்வினை, எதிர்மறை வினை, பிறவினை, செயற்பாட்டு வினையா? ஆப்ஷன் ஏ. கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை. சம்டைம்ஸ் தன்வினைக்கும் செய்வினைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒன்று செய்வினை இருக்கும், இல்லைனா தன்வினை இருக்கும் ஆப்ஷனில். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறவினை வாக்கியம் ஆப்ஷன் ஏ. குமரன் மழையில் நனைந்தான். எவ்வளவு உயரமான மரம்? அப்துல் நேற்று வருவித்தான். பந்து உருண்டது. இதில் என்ன ஆன்சராக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்துல் நேற்று வருவித்தான். இது பிறவினை. இதுவே அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு கொடுத்துருந்தா அது தன்வினை. குமரன் மழையில் நனைந்தான், இதுவே தன்வினை தான். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். பந்து உருண்டது இது பார்த்திங்கன்னா தன்வினையில் வரும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். கா, கா, கு, சே, தே. ஓகேங்களா? இந்த வரிசை பாருங்கள், காங்காச்சா வரிசை. அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. ஆ வரிசை. ஆ, இ, உ, அந்த வரிசை. ஓகேங்களா? வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. பாடு என்பது வேர்ச்சொல், அதோட வினையாளனின் பெயர். பாடியவளா, பாடுதலா, பாடுகின்றாளா, இல்லை பாடினாளா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கான் என்பது வேர்ச்சொல், இதோட தொழிற்பெயர் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. காணுதல். காணுதல் என்பது தொழிற்பெயர். கண்டான் என்பது வினைமுற்று, காண்க என்பது வியங்கோல் வினைமுற்று. கண்டல் இதில் வராது. காணுதல் என்பது தொழிற்பெயர். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை இரக்கத்தை குறிக்குமா, அன்பை குறிக்குமா, வறுமையை குறிக்குமா, ஈகையை குறிக்குமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இரக்கம். அருள், பரிவு, கருணை எல்லாமே இரக்கத்தை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்?
ஆன்சர் ஆப்ஷன் பி கதிரவனை குறிக்கும். இதுவே திங்கள் அப்படி வந்திருந்தால் அது நிலவை குறிக்கும். திங்கள், மதி, சந்திரன் எல்லாமே நிலவை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வளி, சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? தேர்ந்தெடுத்து எழுதுக. வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு, கோடு. கொடு, கோடு. ஆன்சர் ஆப்ஷன் சி கொடு, கொடுத்தல். கோடு, நேராக வரைதல். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிங்க. கொடுத்துருக்கிற 4ல் 2 மட்டும்தான் கரெக்டு. அது எதுன்னு கண்டுபிடிங்க. சந்தி பிழையற்ற தொடர். ஆன்சர் 1, அதுக்கப்புறம் 3. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வாடை காற்று வீசியது. கசதபன் முன் வல்லினம் மிகும். வெயில் சட்டென தணிந்தது. தாக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 71வது வினா. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை கட்டினரா, உருவாக்கினரா, முடைந்தனர்னா, வேந்தனரா? இல்லத்தின் அருகே கூரை. ஆன்சர் ஆப்ஷன் சி கூரை, வேந்தனர். பொருந்தாத சொற்களை எடுத்தெழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டு, மீதி எல்லாம் ஓர் இனத்தை சார்ந்தது. ஆன்சர் பி பாக்கு, பட்டு, பத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா வன்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். பஞ்சு மட்டும் மென்தொடர் குற்றியலுகரம். இது வன்தொடர், இது மென்தொடர். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பண்பு, பஞ்சு, கண்டு, எஃகு இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எக்கா, கண்டுவா, மஞ்சா இல்லை பண்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஃகு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். நனன, நனன, நமன, நனன, நமன. ஓகேங்களா? இது மென்தொடர் குற்றியலுகத்தில் வரும். அடுத்து வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் ப்ளஸ் அளந்தது. வானம் ப்ளஸ் அளந்தது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி கை ப்ளஸ் பொருள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி என்று ப்ளஸ் என்றும் தான் வரும். என்றும் ப்ளஸ் என்றும் வராது. இது 2 போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது கிடையாது, இதுதான் கரெக்டு. என்றும் ப்ளஸ் என்றும். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? வாசல் ப்ளஸ் அலங்காரம். இங்கே என்ன வரும்? இல்லு ப்ளஸ் ஆ லாவா மாறும். ஓகேங்களா? அப்போது நடுவில் 2 லா வரும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. அதை செய்தது நான் அன்று கரெக்டா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லவா? அடுத்து பகைவர் நீவிர் அல்லரா? இவை பழங்கள் அல்ல. இதில் எந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி
இவை பழங்கள் அல்ல என்பது தான் கரெக்டு. அதை செய்தது நான் அல்லேன்னு வரணும். ஓகேங்களா? தன்மை ஒருமை. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் வரணும். கண்ணன் அல்லன். பகைவர் நீவீர் அல்லீர் அல்லீர் வரணும். ஓகேங்களா? இப்போது டி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு, மீதி மூணுமே தவறு. சொல் பொருள் பொருத்துக. தெளிவு, ஓர்தல், உவசமம், பேர்தற்கு. இதற்கு கரெக்டான ஆப்போசிட் வேர்டு, ஆப்போசிட்டில் இருக்கிறத மேட்ச் பண்ணி எழுதுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தெளிவு நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கியிருத்தல், பேர்தற்குனா அகற்றுவதற்கு. தெளிவு நல்லறிவு, தெளிவு நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கியிருத்தல், பேர்தற்கு அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் பொருத்துக. குந்த அப்படி குந்த, மிசை, கந்தம், விசனம். இதற்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரெக்டான பொருள் சூஸ் பண்ணி எழுதுங்க. ஆன்சர் குந்த உட்கார, மிசை மேல், கந்தம் மனம், விசனம்னா கவலை. ஆன்சர் ஆப்ஷன் பி. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர் என்பது செய்தி தொடரா, வினா தொடரா, கட்டளை தொடரா, உணர்ச்சி தொடரா? பூக்களை பறிக்காதீர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கட்டளை தொடர். கட்டளை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம்? எவ்வளவு உயரமான மரம்? கட்டளை தொடரா, செய்தி தொடரா, வினா தொடரா, உணர்ச்சி தொடரா? ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுலேயே சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிள் வந்தாலே உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண்க. சொல்லின் கூட்டப்பெயர் பழம். ஆன்சர் பழங்கள். பழம், பழங்கள். சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. ஆ நிறை, மக்கள் கூட்டம். ஆடுகள் வராது. ஆடுகள் பன்மையில் வரும். இங்கே கூட்டப்பெயர், கூட்டமாக இருக்கும்போது என்ன வரும்னு கேட்குறாங்க. அல்லீலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 85வதுக்கு அல்லீலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் புறநானூறா, சிலப்பதிகாரமா, நற்றிணையா, சிறுபானொற்று படையா? அல்லீலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரி நற்றிணை. கலை சொற்களை அறிக. சாலின் சாயில். சாலின் சாயில். ஆன்சர் வறண்ட நிலமா, பசுமை நிலமா, பண்பட்ட நிலமா, இல்லை கலர் நிலமா? ஆன்சர் சாலின் சாயில் கலர் நிலம். கலர் நிலம். கலை சொற்களை அறிக. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அதுக்கு கரெக்டான கலைச்சொல். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் ஆப்ஷன் டி, பண்டைய இலக்கியம். கலைச்சொல் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் ஒன்று மட்டும்தான் கரெக்டு, இது எல்லாமே தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி, டவுன்லோட், பதிவிறக்கம் மட்டும்தான் கரெக்டு, மீது எல்லாமே தவறு. நாட்டிக்கல் மெயில்னா கடல் மெயில், மிசைல்னா ஏவுகணை, லான்ச் வெஹிக்கல்னா ஏவுறுதி. ஓகேங்களா? நாட்டிக்கல் மெயில்னா கடல் மெயில், மிசைல் ஏவுகணை, லான்ச் வெஹிக்கல் ஏவுறுதி. ஓகேங்களா? டவுன்லோட், பதிவிறக்கம். இரு பொருள் தருக. அலை. இரு பொருள் தருக. அலை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அலைக்கு கடல் அலை, இன்னொன்று அலைந்து திரிதல். இரு பொருள் தருக. ஆறு. ஆறுக்கு இரு பொருள் தரணும். ஓகேங்களா? ஆன்சர்
ஆப்ஷன் பி நதி எண். நதி எண். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதில் ஒன்று மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாமே தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழி கூவும், அதாவது சேவல் கூவும் மட்டும்தான் கரெக்டு. புறா குணுகும். புறா குணுகும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? இதில் சேவல் கூவும் மட்டும்தான் கரெக்டு. சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஸ் பாட்டின் மூல ஊற்றியே, நீதான். விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏனெனில், இந்த ஏனெனில் இங்கே வரணும். ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல். இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றுக்கு மட்டும்தான் கரெக்டாக நிறுத்தற்குறிகள் இட்டு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? இங்கேயும் ஆச்சரியக்குறி, இங்கேயும் ஆச்சரியக்குறி. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஊர் பெயரின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை. ஊர் பெயரின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டைக்கு சரியான ஊர் பெயர், அதாவது மறுவு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி புதுக்கோட்டைக்கு புதுகை வரும். புதுச்சேரிக்கு தான் புதுவை. புதுச்சேரிக்கு புதுவை. புதுக்கோட்டைக்கு புதுகை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருநெல்வேலிக்கு திருநெல்வேலியின் மறுவு என்ன? ஓகேங்களா? அந்த நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதில் ஊர் பெயர்களின் மறுவு கூட டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருநெல்வேலிக்கு நெல்லை. திருநெல்வேலிக்கு நெல்லை. ஊர் பெயரின் மறுவை எழுது. புதுச்சேரிக்கு புதுச்சேரி புதுவை. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுதும் புல் மேய்கின்றன. மாடுகள் இப்பொழுதும் புல் மேய்கின்றன. ஆன்சர் சி மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன என்பது நிகழ்காலம். அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடு. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலமா, மாணவி எழுதுகிறாள் இறந்த காலமா, வளவன் சாப்பிட்டான் எதிர்காலமா, குமுதா கடைக்கு போனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம், மாணவி எழுதுகிறாள் என்பது நிகழ்காலத்தில் வரணும், ஆனால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. வளவன் சாப்பிட்டான் இறந்த காலம். அடுத்து குமுதா கடைக்கு போனால் இது பார்த்திங்கன்னா இறந்த காலம். இது 3மே தவறு. நமக்கு ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் படித்தான் இறந்த காலம் மட்டும்தான் கரெக்டு. பூவிழி கோலம் வரைகிறார் இது நிகழ்காலத்தில் வரணும். ஊட்டமிகு உணவு உண்பார் எதிர்காலத்தில் வரணும். பொதறிவு நூல்களை தேடி தேடி படிக்கின்றனர் இது நிகழ்காலத்தில் வரணும். இது 3மே தவறு. இதில் ஏ மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். நீத்து பாகம் குடிக்கவா, சோற்று கஞ்சி குடிக்கவாவா, இல்லை சோளக்கஞ்சி குடிக்கவாவா, உளுந்தங்கஞ்சி குடிக்கவாவா. நீத்து பாகம்னா என்ன? அந்த நீத்து பாகம்னு என்ன தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேல் கஞ்சி குடிக்குவா. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு 50 கொஷின் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. என்னுடைய மார்க் பார்த்திங்கன்னா 50க்கு
49. ஓகேங்களா? எப்படியாவது ஒன்று வந்து மிஸ் பண்ணிடுறேன். சாலின் சாயல்னால் வந்து பண்பட்ட நிலம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலம். ஓகேங்களா? அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். மீதி எல்லாமே என்னதுக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஆனால் என்னை விட 1 மார்க் எல்லாமே நிறைய பேர் எடுக்கிறாங்க. 50க்கு 50 எடுக்கிறாங்க. 50க்கு 50 எடுக்கிறவங்க எல்லாமே வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அவங்களால 95 அபோவ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா எப்படியும் அதில் வந்து ஒரு 5 கொஷின் வந்து டஃப்பாக வச்சுருப்பாங்க. அது அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது பொறுத்து தான் இருக்குது. இங்கே 50க்கு 50 எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களால எக்ஸாமால் 95க்கு 100க்கு 95 எடுக்க முடியும். ஓகேங்களா? இன்னும் இந்த வேகத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே வந்தீங்கன்னா நம்ம 100க்கு 98 கூட ட்ரை பண்ணலாம். இப்போ கொஷின் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு கொஷின் டஃப் ஆகும். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கிங்க. அப்போ தான் ஃப்ரீ டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியலும் அதில் இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.